கையாலாகாத தனம். திமுகவோட கையாலாகாத தனம் தான் இந்த மாதிரி மூடி மறைக்கிறதுக்கு உண்டான ஒரு பதில சொல்லும். இத்தனை ஆண்டு காலமாக சகிப்புத்தன்மை இல்லாம தான் ஒரு திருப்பரங்குன்றம் முதலாம் ஆறுபடை வீட்டுல ஒரு இஸ்லாமியர்கள் இருந்தாங்களா? தர்காவுக்கு தொழுகை நடத்திக்கிட்டு இருந்தாங்களா? இத்தனை வருஷமா அங்கேயும் இந்து முன்னணி ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு அங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கோம். ஏன் இந்த அளவுக்கு வீரியமா அன்னைக்கு நடக்கல? உரிமைக்கான போராட்டமா அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்தது. அது நீதிமன்றத்துக்காக தீர்ப்பு கிடைக்கட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீதிமன்றமும் அனுமதி அளிச்சதுக்கு அப்புறம் தீர்ப்பும் ஏற்றப்பட்டது. அப்ப கூட இந்த கலவரம் வரலையே. திமுக காரன் தன்னை ஒரு மதச்சார்புக்காக காட்டிக்கணும்ன்றதுக்காக ஒருத்தர் போறாரு. விதண்டாவதத்துக்காக அந்த தர்காவை பயன்படுத்தணும்னு போயிட்டு அங்கேயே உட்காந்து தர்ணா பண்றாரு. அந்த தர்ணா பண்றதை ஊக்குவிக்கிற விதமா காவல்துறை அவங்களுக்கு முதுகுல தட்டி கொடுக்குது. அதுக்கப்புறம் அவங்கள கைது செய்யற மாதிரியான ஒரு நாடகத்தை உருவாக்குது. அதுக்கு சப்போர்ட்டா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு 400 பேருக்கு உடனே ஆட்டை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு நாங்களும் வர்றோம் அப்படின்னு வர்றீங்க. அதுக்கு சிறுபான்மையினர் நலத்துறையில இருக்கக்கூடிய அருமை நண்பர் அவர் பாராளுமன்ற உறுப்பினர்ன்றது மறந்துட்டு நான் மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு தான் அங்க போயிட்டு வந்தேன்ற ஒரு வதந்தியான ஒரு செய்தியை மக்கள் மத்தியில பரப்பி விட்டு சிறுபான்மையினருக்காக நான் சாப்பிடலன்னு சொன்னார் சார். நான் சாப்பிடல, மலையில சில பேர் அசைவம் செய்து சாப்பிட்டு சொல்றாரு. அவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு பொறுப்புள்ள எம்பியாக இப்படிப்பட்ட கலவரம் நடக்கும் போது அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறாரே ஒழிய அவர் நான் சாப்பிட்டுட்டு போனேன்னு எங்கேயுமே சொல்லல. யாருடைய கூட்டணியில் இருக்கலாம், ஆனால் இஸ்லாமியர்கள் என்ற பட்சத்தில் சாப்பிடலன்றத அவர் சொல்லியிருக்காரு. அவர் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தன்னை ஒரு சிறுபான்மையினர் இடையே ஒரு தலைவனா ஒரு ரெப்ரசன்டேஷனா அங்க போகணும்னு அவர் நினைக்கும் பொழுது ஒரு ஹிந்துவோடைய ரெப்ரசன்டேஷனா ஒரு ஹிந்து லீடர் அங்க போக கூட ஒருத்தரை போக அனுமதிக்கிற, ஒருத்தரை போக கூடாதுன்னு தடுக்கிற. இதுல எங்க பிரச்சனை வருது? கையாலாகத்தான இது எங்கேயும் பிரச்சனை வரல சார். புரோட்டோகால் படி ஒரு எம்பியோ மினிஸ்டரோ அந்த இடத்துக்கு போகலாம். ஏன் உங்க இப்போ நீங்க பேசக்கூடிய நீங்க உங்க கட்சியில இருக்கிற ஏதாவது ஒரு மினிஸ்டர் வந்தாங்கன்னா இந்த புரோட்டோகால் உள்ள ஆனால் போராட்டத்திற்கு தான் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய உரிமை மறுக்கப்படக்கூடிய இடத்துல முடிக்கிட்டோம் கேள்வியை முடிக்கிட்டோம். பாத்திமாமாவுக்கு விட்ட குறை தொட்ட குறை எங்க கிட்டயும் இருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு ஆவேசத்தை மறைக்கிறதுக்காக அம்மா நடுவுல பதில் சொல்றாங்க. நீங்க எப்படி ஒரு சிறுபான்மையினர் நலத்துறை சேர்மனா போறீங்களோ ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா ஒருத்தர் போறதுக்கு நீங்க அனுமதிக்கணுமா இல்லையா? அனுமதிக்கணுமா இல்லையா? சரி, இந்த இடத்துல அதாவது அவர் ரைட் ஓகே. இந்த கேள்வி நம்ம ஃபாத்திமா மேம் கிட்ட வைக்கலாம். ஃபாத்திமா மேம், அதாவது ஒரு ரெப்ரசன்ட் நீங்க சொல்றீங்க எம்பி அவர்கள் போய் பார்த்தாங்க, கரெக்ட் பார்த்தாங்க. அப்ப இந்த சைடுல இருந்து ஒருவரை அலோ பண்ணல இருக்கலாமே, ஏன் அதை செய்யல அரசு? மேலும் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள்ட்ட இருந்து தான் எதிர்ப்பு வருது. அதையும் நீங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் இந்த விஷயத்துல. இப்ப கையாலாகாத தனமும் கூட்டாளி களவாணித்தனமும் தெரிஞ்சு போச்சா? இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினருக்கு காவடி தூக்குனா மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும்ன்ற ஒரு மாயைக்காக நீங்க இந்த வேலையை செய்யறீங்க. ஆனா இந்துக்கள் இனியும் பொறுத்துக்க மாட்டாங்கன்றதுக்காகத்தான் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்துல நடந்த அந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி உங்களுடைய ஜம்பம் செல்லாது. நீங்க தூக்கிட்டு கோவில் வாசப்படி வரைக்கும் வர அனுமதிக்கிறீங்க, ஆட்டை தூக்கிட்டு கோவில் வாசப்படி வரைக்கும் அனுமதிக்கிறீங்க. ஆனா எங்க எச்ராஜா அண்ணன் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே நீங்க கொண்டு போய் எஸ்பி நிறுத்துறீங்க. கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல? நீங்க இன்னைக்கு ஆட்டை தூக்கிட்டு தோல் மேல வர்ற தகவல் உனக்கு தெரியாதுன்னா அப்படியே அந்த 600 பேருக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க. 600 பேர் மேல நாங்க வழக்கு பதிவு பண்ணிட்டோம், கைது பண்ணிட்டோம். அதே பண்ணி இருக்கலாமே. வெறும் 100 பேர் 200 பேர் தானே அன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருப்பான். அவனையும் கைது பண்ணி அதே நிலைமையில ட்ரீட் பண்ணிருக்கலாமே. வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னு பழனியில தடுக்கிற, மதுரையில தடுக்கிற, சென்னையில தடுக்கிற, திருச்சியில தடுக்கிற. எதுக்கு அந்த பயம்? எதுக்கு அந்த பாரபட்சம்? இன்னொரு விடயம் வெளிப்படையா தெரியுது, நல்லா கவனிங்க. இதுல திருப்பரங்குன்றம் பகுதியில அந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற
இது பல நூற்றாண்டுகளாக சமுதாய நல்லிணக்கத்தை கட்டிக்காத்துக் கொண்டிருக்கிற அந்த பகுதியை சேர்ந்த இந்துக்களும் இஸ்லாமியர்களும் யாரும் இந்த போராட்டத்துல பிரச்சனைகள்ல ஈடுபடல. இவங்க பிரச்சனை பண்றதெல்லாம் எச் ராஜாக்கள் வகைராக்கள் மாவட்டத்தோடு கிளப்பி கொண்டு வந்த ஆட்கள் தான். இப்ப யார் அரசியல் பண்றா? இதுல யார் அரசியல் பண்றா? இல்ல சார், இது ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனைக்கு வழிவிடாம தடுத்திருக்க முடியாதா காவல்துறையால? சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய வருவாய் ஆர்டிஓனால இது ரொம்ப ஒரு சுமூகமாக தீர்த்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனா இதை பெருசுபடுத்தி விட்டதா, அரசு இதை சரியா கையாளல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தானே தொடர்ந்து வைக்கப்படுது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சரியா கையாண்டீங்கன்னு சொல்றீங்களா இந்த விஷயத்த? ஒரு நிமிஷம் இதுக்கு பதில நான் சொல்லிடுறேம்மா. ஒரு விஷயத்துல இத யாருமே கண்டுக்காத நிகழ்வா இருக்கும்போது சிறுபான்மையினருக்குன்னு ஒரு கூட்டணி பலம் இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு திமுக அனைத்து கட்சி உறுப்பினர்களோட போய் அங்க இருக்கக்கூடிய வருவாய் அதிகாரிலையும் மாவட்ட ஆட்சியரையும் சந்திச்சு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க. எங்க ஆரம்பிக்குது புகைச்சல்? அப்ப இந்துக்களுக்காக யார் அங்க ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வலியுறுத்துறீங்க. அதை அவங்க திரும்பியும் செய்யறாங்க. அந்த இடத்துலதான் உங்களுடைய ஃபெயிலியர் தெரியுது. எதுக்கு திமுக இது உள்ள இறங்குற? இது ஒரு மத பிரச்சனையா நீ வச்சிருக்க. நீ ஒரு சிறுபான்மையினருக்கு நலனா நீ ஆரம்பிக்கும் போது பெரும்பான்மையினருக்கு நலனா பிஜேபி வரக்கூடாதுன்னு ஏன் நீ தடை பண்ற? ஏன் உனக்கு வஞ்சக பூச்சி அணியில எங்களை பேசுற? ஓகே சார், இதுக்கான பதில் கேட்போம். இதற்கான